பாஜக வெற்றி பெறுவது உறுதி. மெகா கருத்து கணிப்பு. லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் கோவை மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வெற்றி பெறுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை கோட்டையிலே அதிமுக கோட்டையில் ஒரு நம்ம பாஜகவுடைய இது வந்து அதிகமா வாக்காளர்கள் ஓட்டு போட தயாரா இருக்காங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளஸ் அமைகிற போது இந்த பர்சன்டேஜ் புள்ளிவிவரம் வரும். அதிமுக திமுக எதுக்காக அண்ணாமலை ஆதரிச்சு ஓட்டு போடுவாங்க? இல்ல, அந்த மக்கள் வந்து ரெண்டு கட்சி வேண்டாம், திராவிட இயக்கங்கள் உருவாக்கி நான் சொல்லல 70 ஆண்டுகளாக இருக்கிறது. அதிமுக திமுக ரெண்டு ஆட்சி நாங்க பார்த்து விட்டோம். இப்ப ஒரு மாற்றம் தேவை, கோவை மக்களுக்கு விடிகாலம் தேவை நோக்கத்திற்காக மக்கள் எல்லாம் முடிவு செய்யப்பட்ட தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. ஆகவே யார் தடுத்தாலும் யார் பணம் கொடுத்தாலும், காலை கூட ராமநாதபுரத்திலே 62வது வார்டிலே திமுக 500 ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்படி திமுக பணம் கொடுத்தாலும் அடுத்து அதிமுக பணம் கொடுக்க போறாங்க. யார் கொடுத்தாலும் இந்த தவிர்க்க முடியாத வெற்றியை அண்ணாமலை கண்டிப்பா இது கொண்டாடுறத இந்த ஊடகம் குறிப்பிட்டிருக்கிறதுல வந்து கவுண்டர் சமுதாயம் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவா செயல்படுன்னு சொல்லி கொடுத்திருக்கீங்க. ஜாதி அரசியலே வந்து இந்த மேற்கு மண்டலம் ஜாதி அரசியலே கிடையாது. கவுண்டர் சமுதாயம் அனைத்து விதமான நீங்க கொடுத்திருக்கிறதுல இல்ல கவுண்டர் சமுதாயம், அதாவது கவுண்டர் சமுதாயம் எப்படின்னு சொன்னா எப்பயும் வந்து வேலுமணி இருப்பதனால உங்க பேசிய லோக்கல்ல இருந்து பாத்தீங்கன்னா வேலுமணி அந்த ஆதரவு வந்து போகும்னு சொல்ல அப்படி கிடையாது. அந்த பார்வை தவறு. இந்த முறை கவுண்டர் சமுதாயத்தில் இருப்பவர்களும் அந்த குழுக்களாக அவர்களுக்குள்ளே பேசப்பட்டு அண்ணாமலைக்கு வாக்களித்த நோக்கத்திலும் வாக்காளர் இருக்காங்க, நாயுடு சமுதாயத்தில் இருப்பவங்களும் வாக்காளர் இருக்காங்க. எப்படி அண்ணன் ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்கிற போது சொன்னாங்களோ அது போல சந்திரபாபுடைய சன் அவர் வந்து இங்க பிரச்சாரம் செய்த போது பாஜக பிளஸாவும் அமைஞ்சிருக்கு. அது ஏன் கேள்வி கேட்கப்பட்டு புரியல. நேற்று வந்து கம்மாவூர் நாயுடு சங்கத்தினர் கூட்டமைப்பினர் வந்து நாங்க பாஜகவுக்கு ஆதரவு கிடையாது, நாங்க வந்து எங்களுடைய சங்கத்தை ஜாதி சேர்ந்தவர் தான் எங்களுடைய ஜாதி சேர்ந்தவர் தான் ஆதரவு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க வந்து சங்கங்கள் அமைப்புகள் கட்சிகள் எல்லாத்தையும் கடந்து அனைத்து மக்களும் அங்கீகரிக்க தலைவராக அண்ணாமலை வந்திருக்கிறார். நிச்சயமாக வருகிற 2020 தேர்தல் பாஜகவுக்கு சாதகமான தொகுதியை கோயம்புத்தூர். அதாவது பாத்தீங்கன்னா இந்த சிங்கநல்லூர் பகுதிகள் சூலூர் பகுதிகளில் வந்து கொஞ்சம் வீக்ஸா இருக்கு. ஓட்டு என்ற போது பாத்தீங்கன்னா பல்லடம் வந்து பீக்கா தூக்கி கொடுக்கும், தெற்கு தொகுதி பீக்கா தூக்கி கொடுக்கும், நார்த் தொகுதி கொடுக்கும். அதுக்கடுத்து கவுண்டமலையும் கொஞ்சம் முன்ன பண்ண வரும், சூலூர் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண வர போது இறுதி முடிவு வருகிற போது இந்த புள்ளிவரத்தோட வெற்றி பெறுவார்.